அந்த மனைவியோட கண் முன்னுக்கே வந்துட்டு தூக்கிட்டு செய்து கொண்டது. இவரோட இடத்துல இருந்தா பிரச்சனை கூடன்றதுக்காக தான் நான் வெளியில வேலைக்குள்ளால பூந்தது பிள்ளைகள் மூண்டையும் கூட்டி எடுத்துட்டு அங்காலே பால் வளவுல போய் நின்றனா 4:20 பிறகுதான் போனேன். நான் 4:25 4:30 மட்டும் ரோட்ல நின்று சத்தம் போட்டு மூங்கில் கம்பெல்லாம் எடுத்து அவருக்கு அடிச்சிருக்காரு, எங்களுக்கு அடிச்ச மாதிரி. என்னோட இது பிரச்சனை பட்டுது. அவர் தூங்க போறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்க பக்கத்து பிள்ளை ஓடி போய் நின்றதால கொடி கட்டி இருந்த கவுத்தா விட்டு கொண்டு அந்த பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுத்து பிள்ளைக்கு. நல்லா பார்ப்பாரு, அம்மாவோட சண்டை விற்கிறேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன், நான் கதைக்கு கதையெல்லாம் உங்களுக்கு சரியா சொல்லலை, நான் தப்பா தான் செய்யறேன். பிள்ளைகள் இல்லாட்டி கடவுளை உண்மையா செத்தே போயிருவேன். நான் பிள்ளைகளை நான் பார்க்குறேன். நான் வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாத். இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்கிறது ஊர் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஊர். நிறைய பேர் ரீசெண்டாக வந்து வீடியோலாம் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க, சொந்த ஊரில் என் தம்பி ஹெல்ப் பண்ணுறல அப்படி சொல்லி. முன்னாடி நாங்கள் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறோம். சில உதவிகள் செய்து சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி விட்டுருந்தோம். அதுக்காக வேண்டி சொந்த ஊர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உதவி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. உதவி பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கான உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் மற்ற ஊர்களுக்கும் பண்ணணும் மட்டுக்காக வேண்டி பாதியில் கொஞ்சம் கட் பண்ணி மற்ற ஊர்களுக்கான ஹெல்ப்பை பண்ணோம். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஹெல்ப் பண்ண போகிற குடும்பம் வந்து ரொம்ப உதவி தேவைப்பட்ட ஒரு குடும்பம். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். அந்த சிறைச்சாலையில் இருந்த டைமில் வந்துட்டு இங்கே ஒரு குடும்பத்திற்கு நடந்த ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். அதாவது நான் ஜெயிலில் இருந்த அந்த டைம் வந்துட்டு அவங்களோட கணவர் வந்து அந்த மனைவியோட கண் முன்னுக்கே வந்துட்டு தூக்கிட்டு இது கொண்டது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப நிற்கதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறோம், அன்றாடம் வாழ்வாதாரத்துக்கோ சரி, பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதுக்கோ சரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காமையே இன்றைக்கி அவங்கள நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை நல்லதொரு வீடு. அண்ட் வந்து இப்போ அதுக்கு நார்மலாக வந்துட்டு இந்த வடை கிழங்கு இதுகள் வந்து விற்கிறாங்க. அது வந்து அவங்கள்ட்ட அம்மா வந்துட்டு பண்ணுற மற்ற டைமில் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட அம்மா வந்துட்டு இங்கே இதுக்குள்ள வந்து வேலைக்கு போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடெல்லாம் வந்து இருக்கிற வசதி, இருப்பிட வசதின்றது வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகம் தம்பி. ரைட். இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை வந்து சொல்கிறீங்க நீங்கள் மொத்தமாக? 3 பிள்ளைகள். எத்தனை வயசு உங்களுக்கு? மூத்த ஆளுக்கு 13 வயசு, மற்ற ஆளுக்கு 7 வயசு, தம்பிக்கு 1.5 வயசு. 1.5 வயசு. ஸோ 1.5 வயசு இருக்கும்போது தான் கணவர் வந்து இறந்ததை வந்து சொன்னீங்க. ஓ, இனிமேல் என்ன சம்பவம் நடந்தது? எதுக்காக வேண்டிய ஒரு தற்கொலை செய்து கொண்டு வரும்? அவர் குடிச்சிட்டு வந்து என்னோட வந்து ஒரு பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறதால அவர் சரி செய்து என்னோட இது பிரச்சனைப்பட்டுது. அவர் தூங்க போகிறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்கள் பக்கத்து பிள்ளை ஓடி போய் நின்றதால கொடி கட்டி இருந்த கவுத்தா விட்டு கொண்டு அந்த இதவர் 4 மணிக்கு நடந்தது. இந்த 4 மணிக்கு பிரச்சனை தொடங்கினது. 4:20 மட்டும் வீட்டை நின்றேன். அதுக்கப்புறம் தான் போனேன். 4:35 தூங்கிட்டார். அது வந்து ஆட்கள் நடமாடுற இடம் தான். இந்த இடம் நடமாடுற இடம் தான். அண்டைக்கு சொன்னேன், ஒருத்தர் வேற இல்லை, சின்ன பொடியை தான் கண்டார். அப்போ அந்த கண்டது வந்து அந்த பொடியை நங்கிட்ட வந்து சொல்லலை, பக்கத்து வீட்டில் போய் சொல்லிக்க ஒரு ஆள் தூங்குறாரு, யாருன்றது தெரியாதுன்னு சொல்லி. அப்போ அதனால நான் ஓடி போய் பார்த்தேன்னு வருதான், ஏரியானது ஓடி போய் பார்த்தேன்னு வருதான். இப்போ பழமையாக வந்து அவர் இதுக்கு மேலாம் இப்படி அவர் ஒரு 14 வருஷ காலத்துக்கும் ஒரே குடிதான், ஒரே பிரச்சனை தான். அந்த அப்படி இருக்கக்குள்ளே நான் அப்படி இருந்து அவரோட இருந்து வாழ்ந்தேன் நான் தானே. அப்போ இந்த கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள அவர் தான் பிரச்சனை பட்டதும் அவர் தான் செய்ததும். அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி பார்த்து கொண்டது? நல்ல பிள்ளைகளெல்லாம் நல்லா தான் பார்த்தேன். என்னோட பிரச்சனை போடுது. ஓகே, ரைட். இப்போ பிள்ளைகள் படிப்பு எப்படி போகுது? எத்தனை மால் வருவீங்க? 9ஆம் ஆள் 10ஆம் ஆள் 10ஆம் ஆள் வருவீங்க. எங்கள் கிளாஸுக்கெல்லாம் போகிறீங்களா? வழியில் எங்கெங்கே போகிறீங்க? சுகந்தகிஜி கணித பாடம், சவாசருக்கு விஞ்ஞான பாடம். 2 படம் தான் போகிறீங்க. மற்ற இங்கிலீஷுக்கெல்லாம் எவ்வளோ காசு கேட்குறாங்க? ஒரு வகுப்புக்கு 50 ரூபா கேட்குறாங்க. 3 வகுப்புனா 180 ரூபா வேணும் தானே. அதனால எங்கள்கிட்ட இல்லை. அவர் இருக்கக்குள்ளையும் போனேன். முதல் வேறு டைம் போனேன், முருகேச டைம் போனேன். இரவுல கூட்டிகிட்டு வர ஆள் இல்லாதால நான் விட்டுது.
பிள்ளையோட படிப்பு வந்து எனக்கு தெரிய வேண்டாம் சொன்னால் ஊருன்றதுனால இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் கட்டித்தனம். முன்னாடியே வந்து இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து ஃபேமிலியாக அவங்க இருக்கும்போது வந்து ஏதோ அவர் வந்து கூலி தொழிலுக்கு போயிட்டு மேசம் வேலைகள் தான் செய்கிறவர். ஸோ கூலி தொழிலுக்கு போயிட்டு அவங்களோட ஃபேமிலியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு இப்படி இந்த குடும்பத்தில் நடக்கும்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. பிள்ளை வந்து எத்தனை படிக்கிறேன்னு சொன்னீங்க? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு. படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுது. கிளாஸுக்கெலாம் போகிறதா? ஓ. எங்கே போகிற கிளாஸுக்கு? ஜனாட்டிச்சர் 3 பாடம். என்னென்ன பாடம்? சுற்றாடல், கடிதம், தமிழ். தமிழ். 2 பேரும் நல்லா பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல கட்டித்தனமான ஆட்கள். இப்போ ஒரு சனிக்கு எப்படியும் கஷ்டப்பட்டது தான் இப்பயும் கஷ்டப்படுறாங்க. அம்மாக்கள் உள்ள ஜெத்து நாளைக்கு எங்களுக்கு சோறு தர நாங்கள் உள்ள ஜெத்தானே என்னென்ன செய்யலாம். நாங்கள் ஒரு தொழிலுக்கு விடுபடலாம். இப்பயும் கூட இவருக்கு வந்த காசு 41க்கு வந்த காசு சடங்குக்கு வந்த காசை தான் எடுத்து வச்சு தான் நான் ஒரு 50,000 ரூபா காசு போட்டு தான் உடுப்படுத்து வியாபாரம் பண்ணுறேன். அதோட சேர்ந்து மிரக்கறியும் வியாபாரம் பண்ணுறேன். நான் இப்போ பின்ன டைமில் கிழங்கு வடை சீவல் அப்படி பொறிச்சு தான் வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு ஒரு உதவியும் ஒருத்தரும் இல்லை. என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் அந்த நேரமும் இல்லை, இந்த நேரமும் இல்லை. எங்களோட கஷ்ட கொடுமையான நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோம். போய் என் புருஷன் சேர்த்து இந்த 81 நாளைக்கு மேனட்ட வந்து ஒரு மனுஷன் இல்லை. ஒரு மனுஷன் என்ன செய்தியா நீங்கள் பொங்கலுக்கு சாப்பிடலாம் வேலை செய்தியில்லாண்டு ஒரு பார்த்து ஒரு தருங்க அப்படி இருக்கக்குள்ளே 4,20,000 இந்த வள உறுதி வீடு வச்சிருக்கி. இப்போ சொல்கிறான் 18 லட்சம் தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டால் ஒளிம்பித்து போங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு வருஷம் முடியாமல் இந்த புருஷன் 2ஆவது முடியாமல் நாங்கள் எப்படி ஒளிம்பித்து போகிறோம்? அப்போ இந்த வீடு வந்து இப்போ 4,20,000 வச்சு 4 வருஷம். இப்போ சொல்கிறான் 18 லட்சத்தோட 18 லட்சம் தரணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒளிம்பித்து போங்க. அந்த 4,20,000க்கு இப்போ 18 லட்சம் சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ நான் என்ன வழியால் புருஷன் இல்லாமல் நான் என்ன வழியால் எடுத்து செய்கிறேன்? இந்த பிள்ளையால் நீளாமல் என்னென்னு தெரியாமல் தானே கதைக்குது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வீதம் வருது? அப்போ 4 வருஷத்துக்கும் 18 லட்சம்டா பாருங்களேன். 4,20,000 தான் வாங்கின காசாக. ஸோ இந்த பயங்கர வட்டியாக வந்துருக்கு ஒரு 4 வருஷத்துக்குன்னு சொல்லி சொன்னாலும். அண்ட் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்தது வந்து யார்? தம்பி. உங்களோட தம்பி தான். தம்பியாக்கள் அது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் பார்த்தவங்க இப்போ கல்யாணம் கட்டி அவங்க போய்த்தாங்க. அவங்களோட மனசு மறுபட மாட்டாங்க எங்களை பார்க்குறதுக்கு. ஒரு வருஷத்துல ஒரு தரம் அப்படி 2 தரம் பார்ப்பாங்க. 5,000 10,000 தருவாங்க. அது காணும் அங்கட பிள்ளைகள படிப்புக்கு காணாது தானே. உண்மை என்னென்னு சொன்னால் உண்மையில் கூட பிறந்த சகோதரங்களாக இருந்தாலும் திருமணமானாலும் எவ்வளவுக்கு தான் வந்து குடும்பங்களை பார்த்து கொள்வது அவங்களும் வந்து அவங்களோட குடும்பங்களை பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டுருவாங்க. அண்ட் முடிஞ்சதை வந்து அப்பப்போ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பிள்ளைகள் இல்லாட்டி கடவுளை நான் உண்மையாக செத்தே போயிடுவேன். நான் பிள்ளைகளை நான் பார்க்குறேன். நான் ஆனால் இவர் செய்த கொடுமைக்கெல்லாம் நான் வேறவள்னு சொன்னேன். அப்படின்னு நான் விட்டுப்பட்டு போயிடுவாள். பிள்ளைகள் மூண்டையும் விட்டுட்டு அவரோட சேர்ந்து இருக்கட்டு மனத்தை விட்டுட்டு போயிடுவாள். நான் எனக்கு அப்படி மனப்பாண்டு இல்லை. எனக்கு பிள்ளைகள் அம்மான முக்கியம் தான் நான் இருக்கிறேன். இப்போ இந்த பிள்ளைகளை வந்துட்டு எங்கேயாச்சும் ஆசிரமத்தில் விட்டு படிப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? அப்படி ட்ரை பண்ணுறது நான் அப்படி கடைசி வரையும் விட மாட்டேன். என்னன்னு சொன்னால் பிள்ளைகளை அப்படி கொண்டு விட்ட உடனே சொல்லுவாங்க பிள்ளைகளை கொண்டு விட்டுது இல்லத்தில் கொண்டு விட்டுது அப்படி திரிகிறாள் சோக்கு கொண்டாடியாண்டு. அப்படி இல்லை எனக்கு திரிகிறதுக்கு அப்படி இது இல்லை. அவங்களோட மாமியாக்கள் கேட்காங்க பிள்ளைகள் 2 தாங்க நான் படிப்பிக்க. அப்பாட அக்காக்கள் கேட்குறாங்க படிக்க திருவோணமலை படிப்பிக்க நாங்கள் ஹாஸ்டலில் விட்டு படிப்பிக்க முடியல. நீங்கள் தாங்க 2 மாதத்துக்கு இருக்கா வந்து பார்த்துட்டு போங்க. நான் கடைசி வரையும் அப்படி விட மாட்டேன். ஒருத்தரோட என்ற பிள்ளைகள் என்னோட இருக்கணும். நான் உழைச்சி நான் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு உதவிகள் செய்தார். நல்ல எனக்கு அரிசி மூட சாமான் அப்படி கடை வச்சு தொழில் செய்கிறதுக்கு செய்தாலும் சரியா. துணி வியாபாரம் பண்ணுறேன். மரக்கறி எடுத்து விற்கேன். கிழங்கு பறித்து விற்க. என்ற கையாடுனா தான் என்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு. ரைட்டு. உண்மையில் அப்போ உங்கள்ட்ட இந்த திருமணம் வந்து எப்படி நடந்தது? ரோல் நம்பர் மூலம் தான் அவரோட கதைச்சு பேசினேன். நான் அப்படி இருந்தோம். எனக்கு இப்படியான வாழ்க்கை அப்போ இது 40 வயசில் நான் இழந்திருக்கிறேன். நான் போய் இருந்து கத்தி தான் இருக்கேன். எங்களோட அம்மா அப்பா அவ்வளோ சேர்த்து வேலையை பார்க்குறவங்க. அம்மா அப்பா என்ன தொழில் செய்கிறதா சொன்னீங்க? அம்மா மாதிரி பொடியான கஷ்டம் நீங்கள் அப்பா பொம்பளை பிள்ளையாத கஷ்டம் நினைக்கிறேன். அவங்களுக்கு மாதம் சம்பளம் அவங்களுக்கு காணும். அப்புறம் எனக்கு காணுமா அது? ரைட்டா. உண்மையில் நம்ம வளமையாக வந்து சில ஹெல்ப்புகள் பண்ணுற விவேகானந்தா ஆசிரமம் வந்து தெரியும். ஸோ அங்கே வந்துட்டு சமையல் வேலைகள் வந்து செய்கிறாங்க அவங்களோட அம்மா. அண்ட் அவங்களோட அப்பா வந்து மகளிர் இல்லத்துக்குள்ள வந்துட்டு செக்யூரிட்டியாக வந்து அந்த நைட் டியூட்டிகளை வந்து வேலை பார்க்குறது அப்படி. ஸோ என்ன சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறேன் மேலே வீடெல்லாம் நல்லா இருக்குது அவங்களோட நிலைமைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்துக்கான ஹெல்ப்புகள் எல்லாம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவோம். அது காரணம் வெளித்தொற்றர்களை பார்த்து. ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க 18 லட்சம் கொடுத்து எடுக்கிறேன். என்ன வழியால் எடுக்கிறேன். இந்த புருஷன் இருந்தால் தானே நாங்கள் என்ன செய்வோம். இந்த புருஷன் ஒருத்தன் வெளிநாடாவது எடுக்கல பல வந்து உண்மையில் மெயினாக நீங்கள் வீடு வச்சதுக்கான காரணம் என்ன?
காரணம் என்னன்னு சொன்னா 1,00,000 1 லட்சம் இருந்து இன்னொரு ஆள்கிட்ட 1,00,000 2 லட்சம் வாங்கினேன் 2,00,000 ஆகி அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க என்னோட போலீஸ் மூலம் கொடுக்க முடியல அம்மா வேற ஒரு ஆள்கிட்ட அப்போ 4,20,000 வாங்கி கொடுத்தேன். அந்த காசை வேண்டி என்ன பண்ணீங்க? வேண்டி அந்த வேற ஒரு ஆளுக்கு அந்த முதத்தரம் பச்சை பட உறுதிக்காரர்களுக்கு 4,20,000 அம்மாவை கொடுத்துருக்காங்க. 1 லட்சத்துலேருந்து ஆரம்பமான கடன். 1 லட்சம் தான் முதல் கடன். ரைட். அந்த 1 லட்சத்தையும் வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறதுக்காக வேண்டி வலை வீட்டில் வச்சிங்க? அதனால் சின்ன சின்ன கடன் எடுப்பு வீட்டை 5,000 10,000 வாங்கி சாப்பிட்டதாங்க. அதனால் எங்களுக்கு கடன் வேற ஒரு கடனும் இல்லை. ஓகே. அப்போ நீங்கள் திருமணமானதுக்கு பிறகு தான் இதை வீட்டில் வச்சிங்க. ஓ. அப்போ கணவர் அது வரைக்கும் என்ன பண்ணார்? அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அம்மா தான் இது செய்து அப்போ அம்மாக்கள் வச்சு தானே எங்களுக்கு சாப்பாடு தந்து அப்படி ஒரு சாரத்துக்கு தரத்தாரி வேணும் அப்படி தந்ததால அது வந்து. ஓகே. என்ன சொல்கிறது, உண்மையில் கணவர் வந்து இது வரைக்கும் உங்களை எப்படிலாம் பார்த்துருந்தார்? நல்லா தான் பார்த்துருந்தார். குடிச்சா தான் கொஞ்சம் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. 1,500 சம்பளம் தருவார். 600 700 மீன் வாங்கி சமைப்பேன். பிள்ளைகள் வகுப்பு காசு கொடுக்கணும், பள்ளி காசு கொடுக்கணும். அப்படி அந்த கொப்பி வாங்க எல்லாம் அதுக்குள்ளே நீ சமைச்சு எல்லாம் அதுக்குள்ளே நீ சாப்பிட்றாங்க. நேற்றும் கூட உங்களோட வருஷத்துக்கு கூட அரிசி கூட இல்லை. அப்போ 5 கிலோ அரிசி வாங்கி தராங்க. இவ்வளோ வர சமைச்சாங்க. இன்றைக்கும் 1000 ரூபா காசு கொடுத்து தான் 4 கிலோ அரிசி வாங்கினாங்க. வாங்கி தான் சாப்பிடுத்திருக்கேன். அப்போ இப்போ செய்கிற அந்த வடசுகள் எடுத்து விற்கிறதுல சரி, இல்லைன்னு சொன்னால் அந்த மரக்கறிகள் எடுத்து விற்கிறதுல சரி, ஏதாச்சும் உங்களால் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? மிச்சம் பிடிக்கலாம். எவ்வளோ கிட்ட வந்து மிச்சம் பிடிக்கிறீங்க? இப்போ ஒரு 1,500 வியாபாரம் பண்ணுனா ஒரு 500 ரூபா அப்படி லாபம் பாரு. லாபம். இப்போ பிள்ளைகளோட படிப்புக்கு கொண்டு சொல்லி மாதம் ஒன்றுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது? அது ஒரு வகுப்புக்கு 500 ரூபா படி 1000 ரூபா ஒரு ஆளுக்கு வேணும். மற்ற ஆளுக்கு ஒரு 1000 ரூபா வேணும். தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஒரு 1000 வரும். அப்படி ஏன்னா அவருக்கு வருத்தங்கள் அப்படி சோமில்லா சொன்னேன். இப்போ என் காய்ச்சல் தானே அவருக்கு எங்க கொண்டு போகிறதுக்கு என்னோட வசதி இல்லை. அதனால நான் கொண்டு போகல. லாஸ்ட்டாக வந்து உங்கள்ட்ட கணவர் என்ன காரணத்துக்கு வண்டி சண்டைட்டு அந்த முடிவு எடுத்து வர? அவர் தேவையில்லாத கதைகள் கதைச்ச காரணத்தால் அப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளைய குமார் பிள்ளைய வச்சுட்டு இப்படிலாம் கதைக்கு நீங்கள் ரெண்டு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டேன். நான் கேட்டது வெளியில் வந்து நாளைக்கு ஜன்னல் ஒருத்தர் வந்து இருந்தேன். இருக்கிறது அவர் வந்து என்னடி நீ கதைக்கிற கதாண்டு விட்டு எனக்கு உதச்சி போட்டு எனக்கு அடிச்சவர் மாறி எனக்கு மடிச்சு அம்மாவுக்கு மடிச்சு. அப்போ அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்கள் விடத்து நின்றா பிரச்சனை கூட ரோட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அம்மா அங்கே அம்மாவுக்கு பின்னால் போனவர் அங்கே போய் அவரும் பாக்கி வாங்கி கதைச்சான். அந்த கதையில் இங்கே கேட்டது வந்து எனக்கு வந்து அடித்தவர் அடிக்க நான் சொன்னேன் நம்ம இருக்கிறதுல பிரச்சனை உள்ள நம்ம அங்கே நான் போய் நின்று போட்டு வருவான் அவர்கிட்ட கோவம் தெளிஞ்சது புறன்னு சொல்லித்தானா பக்கத்து வீட்டுக்கு இந்த பால்வளவுக்குள்ளே போய் நின்றேனா. நான் இப்படி செய்வாருன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. கடைசி வரை என்ன சொன்ன இந்த சம்பவம் நடந்தது வந்து பட்டப்பகலில் 4:20 பிறகு அது நடந்தது. 4:35 கண்டுத்தேன் நாங்கள் 4:20 இங்கே அந்த வெளியேறினா அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ளதான் நடந்த பிரச்சனை. அதுக்கிடையில் அவர் உயிர் போயிட்டு தான் நான் போகிற உயிர் போய்த்து ஒரு பொடியன் சொன்ன அவர் தூங்குறாரு முட்டுக்காரில் நிற்காருன்னு சொல்ல நான் போகிறோம் அவர்கிட்ட உயிர் போய்த்து. என்னென்னு சொன்னால் நான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தேன். நான் வந்து என்னால் வந்து கூட நம்ப இல்லாமல் இருந்தது. ஆனால் பட்டப்பகலில் தூக்கப்பட்டிருக்க அதுவும் வந்துட்டு அந்த மகள் ஹாஸ்டலுக்கு பக்கத்து அந்த பெண்டில் அந்த மதில் வெண்டில் தான் வந்து கரண்ட் போஸ்ட் இல்லை அந்த லைன் ஃபோன் பயிர்வார் அந்த போஸ்ட்டில் வந்து அதில் வந்து என்ன போட்டிருக்காரு எங்களோட வீட்டில் இருக்கிற எங்களுக்கு பயந்து அன்றிக்கிறேன். அவர் வந்து சிலாவனை படுத்திருக்கிறான். அப்போ நானும் பிள்ளைகளை வச்சு திரிக்கிறேன் தனியை அன்றிக்கிறேன்னா பிள்ளைகள் 2 ஸ்கூலுக்கு போனால் தம்பிக்கு நானும் தான் அப்பா ஹாஸ்டலுக்கு அம்மா ஹாஸ்டலுக்கு. ரைட். சொன்னால் அவர் லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது முட்டுக்கல்ல தான் இருந்தார். அப்போது அது எப்படி இறந்துருப்பாங்க அப்படி சொல்லி வந்து சரியாக வந்து கெஸ் பண்ணிக்கலாம். அது அவர் அந்த தூக்கம் மாட்டிட்டு பாயும்போது வந்துட்டு கழுத்தில் வந்து டைட்டாக இறந்துருக்கலாம் சரி. அந்த டைமில் ரிங் பண்ணியிருந்தவரா? ரிங் பண்ணியிருந்தவர் வேலை விட்டு வரக்குள்ள 12 காலுக்கு வந்தவர் வரக்குள்ள ஒன்றும் கொண்டு வந்து அவர் வச்சிருந்துக்கார எனக்கு தெரியும். 12:30 பசிக்குது சாப்பிடுவோம்னு சொல்ல சரி என்றது மூத்த புள்ள இல்லை 2 தம்பியும் பிள்ளையும் நானும் அவரும் சாப்பிடுறது நான் 12:30 சாப்பிடுறது படுத்தவர் படுத்துக்கணும் 3:45 தான் ஒழும்பினார். ஒலிம்பி தான் அதை எடுத்து குடிச்சு தான் பிரச்சனை பட்டு 4 மணி பிரச்சனை தொடங்குனேன். ரைட்டா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து உண்மையில் அப்பா வந்து உங்களை எப்படி பார்த்துக்கொண்டார்? நல்லா பாப்பாரு. அம்மாவோட சண்டை பிடிக்குது. நீங்கள் அப்போ என்ன டைம் ஏதாச்சும் பேசுவீங்களா அப்பாட்ட சண்டை பிடிக்கும் போது? பயத்தில் இருக்கிறது அவங்களுக்கு அடிப்பாருன்ற பயத்தில் அதில் ஒன்றும் பேசுகிறதில்லை. நீங்கள் சொல்லுங்கள் மனதளவில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு இடையில் வந்து இப்படி சண்டை நடக்கிறதால உங்களுக்கு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? நீங்கள் என்ன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்க இந்த வயசில்? படிக்க இல்லாது ஸ்கூலுக்கு காலையில் வந்து போயிடலான்னு சொல்லி 1 மணி 2 மணி டைமில் எல்லாம் பிரச்சனை நடக்கும். அப்போ கண் முழிச்சிது பிள்ளைகள் காலையில் சொல்லுங்கள் எனக்கு போயிடலாமா நித்திர முழிச்சிது ஸ்கூலுக்கு போயிடலான்ட்டு. அதே தவிர நம்ம அங்கே ஸ்கூலுக்குள்ளே போனோன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் போனோன்னு என்ன காரணத்துக்கு புள்ள வரலன்னு சொல்ல தகப்பன் இரவையில் குடிச்சிது பிரச்சனை போடுற 2 மணி மட்டும் நித்திர இல்லை பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் நித்திர கொண்டு முடிச்சு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வரையில காரணத்தால் வரலன்னு சொல்லி புரிஞ்சு பெற்றையும் கூட கதைச்சேன்.
கண்டிப்பாக என்ன சொன்னால் ஏரியாவுக்கு அக்கம் பக்கம் விசாரிச்சாலும் சொல்லுவாங்க இங்கே வந்து அடிக்கடி சண்டைகள் நடக்குதுன்னு சொன்னால் நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் கொடி தான் உண்மையில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரது இதுதான் காரணம் இல்லாட்டி நான் நல்ல மனுஷன் தான். நிறைய குடும்பங்களுக்கெல்லான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் வந்து கொடி ஒன்று தான். உண்மையை சொல்லப்போனால் அந்த இறந்தவரோட நானும் வந்துட்டு மேசன் தொழில் செய்திருக்கேன், கூலி தொழில் செய்திருக்கேன். நான் முன்னாடியே காத்தாங்குடியில் நான் நினைக்கிறேன் ஓலெவல் எக்ஸாம் எழுதிட்டு அவரோட வந்துட்டு ஒரு 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் வந்து நான் வந்துட்டு மேசன் வேலை கூலியெல்லாம் வந்து வேலை செய்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எப்போவுமே ஒரு மனிதங்கள் வந்துட்டு சாதாரணமான முறையில் இருக்கும்போது வந்து நல்லா தான் இருப்பாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணால் தான் அவங்களோட அந்த மைண்டே வந்து மாற்றும். ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், எல்லா சிங்களம்லாம் வந்து அத்துப்படியாக பேசுவாங்க. கடிதம் வந்திருந்தாலும் எங்கட வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வந்து வேளாண் நினைக்காரு உள்ளாண்டோட்டா இல்லை வேலை போய்க்கார் இத்தனை மணி தான் வருவார், வந்து பிறகு பாருங்க ஒரு ஆம்பளையும் எங்கட வீட்டில் வந்து தெரியும். அப்படி இருக்கக்குள்ள எப்படி குடும்ப பிரச்சனை நடந்து இப்படி தற்கொலை செய்தாரு. கண்டிப்பாக எனக்கு என் பிள்ளைகளுக்கு தான் என் புருஷனை பற்றி காவலை வேற ஒருத்தருக்கு மக பெரிய இது இல்லை. என் புருஷனை இருந்தால் தானே எனக்கு உழைச்சி 100 ரூபா காசு நான் அவர் தான் தரணும். எனக்கு அவரை பற்றி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவர் பிரச்சனைப்படுத்த இப்படி போய் தரேன்னு சொல்லியும் எனக்கு கவலை தான். அவர் இல்லாத ஒரு கவலை தான். என் வயதில் நான் இழந்துட்டேனே என்று சொல்லி எனக்கு கவலை தான். அவங்களோட அக்காக்கள் இருந்தான்னு சொல்லி ஒரு பார்த்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நின்று நீ இப்படியெல்லாம் இது செய்துதான் என் தம்பி செத்தான்னு சொல்லி அவங்க ஒரு பார்த்து எனக்கு கதைக்கல. அவங்களுக்கு தெரியும் என்ன பற்றி நான் இப்படியான ஒரு புள்ளன்னு சொல்லி நல்ல புள்ளன்றது தெரியும் மக்களுக்கு. சில ஆக்களுக்கு தான் என்னோட கோபமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஊரில் 50 பேரை தான் 50% தான் தெரியும். அவருக்கு 99% தெரியும் மக்கள். எனக்கு அவ்வளவு தெரியும். இந்த செத்த வீட்டுக்கு பிறகு தான் இவர் என்னென்ன பழக்கம் பிடிச்சிக்காருன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உண்மையில் அவர் அந்த எப்படி ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கிற டைமில் வந்து சகஜமாக நிறைய பேர் கூட நல்ல விதமாக பேசுவாங்க. பாலான்னு சொன்னால் வந்து நிறைய பேர் தெரியும். அவர் இந்த ஊர் கிடையாது, ட்ரிங்காக இருந்தாலும் அவர் வந்து இங்கே வந்து நிறைய பேர் கூட அப்படி வந்து பழக்கமாகி பழகிருக்கிறார். அப்போ நான் கூட வந்து நான் சொன்னேன் 2 கிழமையாக வந்துட்டு அவரோட மேசம் வேலை செய்யும்போது வந்து என் கூட வந்துட்டு அவ்வளோ பழக்கம். ஆனால் உண்மையில் ஒரு மனுஷனோட விதங்களை வந்துட்டு நடத்தைகள் வந்து மாற்றுறதுமே வந்துட்டு குடிப்பழக்கங்கள் தான். அதனால தான் இன்றைக்கி இவங்க வந்து நிற்கதிக்குள்ளாக இருக்காங்க. ஒருத்தங்க வந்து எடுக்கிற தவறான ஒரு முடிவு பாருங்கள். அந்த குடித்ததுனால தான் அவர் வந்து தற்கொலைக்கு வந்து முயன்றிருக்காரு. அது வந்து சாதாரணமான ஒரு நிலையில் இருந்திருக்கு. அவர் வந்து தற்கொலைக்கு வந்து முயன்றிருக்க மாட்டார். ஸோ வந்து அந்த ஒரு குடித்த ஒரு பிரச்சனையால் வந்து அவர் அப்படியான ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களோட மனைவி வந்துட்டு 3 பிள்ளைகள். 41 கூட 41 செய்கிறது கிரியையெல்லாம் செய்கிறது கூட காசு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளைகிட்ட தான் நான் போன இடத்துக்கு கேட்டேன். இப்படி எனக்கு காசு வேணுமெண்ட். அப்போ எவ்வளோ வேணுமெண்ட் கேட்க எவ்வளோ வேணுமெண்ட் உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு செத்த வீட்டுக்கு 41 கொடுக்குறதுக்கு எவ்வளோ வேணுமெண்ட் சொல்லி அவள் 1.5 பவுன் பொருளத்துக்கு தந்தாள். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் வச்சு தான் நான் என் புருஷன்றதெல்லாம் கிரியையெல்லாம் செய்து எல்லாம் இது செய்து சனத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் அவங்கள வெளியேற்றி அனுப்பி விட்டேன். அப்படி இருந்தும் நான் அவருக்கு வந்து சடங்குக்கு வந்த காசு எடுத்து தான் நான் அந்த கடன் கட்டுனா கட்டி போட்டு மிச்சத்தை வச்சு தான் என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்து தொழில் செய்து நான் வாழ்கிறேன். அப்போ இப்போ இந்த வளவு வந்து 18 லட்சத்துக்கு வந்து 4 லட்சத்துக்கு நான் வாங்கினேன். நாங்கள் காசாக 18 லட்சம் மட்டும் சொல்லிங்க. 18 லட்சம் தந்தா தான் இந்த வள உறுதி உங்களோட கையில் தருவேன். இதே ஊர் பழமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் வச்சிங்களா? பழமத்தில் இருக்கிறவங்க. இப்போ 4 வருஷம் 4 வருஷம் ரைட். இப்போ எப்படி வந்து இந்த வளம் வந்து மீண்டெடுக்க போகிறீங்க? இப்போ 18 லட்சத்தை மீண்டெடுக்கிறதுக்கு என் புரிச்சன் இருந்தால் தானே நான் என்ன நான் தொழில் செய்தோம். அது கடைசி மூண்டெடுக்கல. என் பிள்ளைகளை பார்க்கணும்னா மூண்டெடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை எனக்கு. அப்படி ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு தரும் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னேன். நான் என் பிள்ளைகளை விட்டது கொஸ்டலில் விட்டது நான் வெளிநாடு தான் ஆண்டு போகணும். வேற ஒரு தொழிலும் இல்லை எனக்கு. அப்படி நான் செய்கிறேன்னு சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு வீடு வள வேணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். என்ன சொல்கிறது, இப்போ வீடெல்லாம் வந்து நல்ல அவங்களோட தம்பி ஆக்கள் சேர்ந்து அந்த வீடை வந்து தம்பி தான் கட்டி தந்து அவங்கள ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க தான் கட்டி தந்து அவங்க கட்டி தந்ததுக்கு தாங்க அம்மா 1 லட்சம் ரூபாய் தான் வச்சு இவ்வளோ இது செய்யுது. அப்போ 4 லட்சத்து 20 வச்சதுக்கு 18 லட்சம் மட்டும் சொல்கிறாங்க. தாராளமாக வந்து பெரிய ஒரு வீடு இது. வந்து இந்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு இருந்து இனி படிக்கக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஏற்ற ஒரு வீடு. ஆனால் ஒருத்தங்களுக்கு அது இப்படி ஈடாக வந்து போகுதுன்னு சொன்னாலும் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அண்ட் வந்து மேலே பாதிக்கப்பட போகிறது வந்து இந்த பிள்ளைகள் தான். நாளைக்கு இது வந்து அறுதியாக போயிருந்தாலும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் பண்ணது வந்து சரியாக தவறு. இப்போ இந்த பிள்ளைகள் வந்துட்டு கருத்தில் கொள்ளாமல் இந்த வளை வந்துட்டு 1 லட்சத்துக்கு ஈடு வச்சு அதை திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து 4 லட்சத்தில் அது தவறு தான். அது வச்சது தவறு தான். எங்களுக்கு எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, ஒரு பொடியை நெருக்கி அந்த பிள்ளை லட்சம் கடன் கட்டுவானா கட்ட மாட்டான். இப்போ 1.5 வயது அந்த பிள்ளைக்கு 2ஆம் மாதம் 21ஆம் தேதி 2 வயது பிறந்தாங்க. இப்போ இந்த வட்டிக்கு வந்து தந்தவங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க? அவங்க சொல்கிற 18 லட்சம் தந்தா தான் நாங்கள் வீடு வளவு உங்களோட பேரில் தருவோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒழும்பானும் 2ஆம் மாதம் 30ஆம் தேதி கிடையில ஒரு முடிவு சொல்லணும் நீங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என் புருஷன் 1 வருஷத்தை ஆண்டாமது முடியாமல் நான் ஒன்றுமே செய்யலாம்.
ஓகே. என்ன சொல்கிறேன், எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்துட்டு இப்போ அவங்களோட தொழிலுக்கு ஏதோ முன்கூட்டின ஒரு ஹெல்ப் மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். நான் வந்து கண்டினியூவான ஒரு பெரிய ஒரு உதவிகள் வந்து பண்ண முடியுமா சொல்லி வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பாதிக்கப்பட போகிற 2 பெண் பிள்ளைகள். இப்போ அதுதான் நான் படித்து சொல்கிறேன். நிறைய ஏரியாக்களுக்கு போனால் தயவுசெய்து இள வயசில் திருமணம் பண்ணுறீங்க, இள வயசில் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற தவறான சில முடிவுகளால் பாதிக்கப்படுறது வந்து நீங்கள் பெற்றுக்கிட்ட அந்த பிள்ளைகள் தான். இந்த பாவம் மரியாதை அந்த பிள்ளைகள். 27 வயசுல கல்யாணம் கட்டினா 40 வயதுல இழந்திருக்கேன். ரைட். இப்போ சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ படித்து என்ன ஒரு பிளான் இருக்குது அண்ட் வந்துட்டு குடும்ப சுச்சுவேஷனுக்குள்ள நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன இழந்திருக்கிறீங்கன்றது வந்து நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள். நான் டாக்டர் ஆசைப்படுறேன். எங்களோட அம்மாக்களை கஷ்டப்பட விடக்கூடாது, நல்லா பார்க்கணும்னு இருக்கேன். இப்போ அப்பாவும் அம்மாவும் தினம் சண்டை போடுறத வச்சு கொண்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க? படிப்பீங்களா அந்த டைமில்? படிக்கல, ஏ சத்தம் போடுவாங்க கடுமையா, அதில் எனக்கு ஸ்கிப் ஆகிக்கும். அழுதுருக்கீங்களா பச்சு? ஓ, என்ன காரணத்துக்காக? அம்மா அடிக்கிறது. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயம். பயமா ஒன்று எப்போவுமே எதுவுமே எதிர்த்து கேட்டது இல்லையா அப்பாட்ட? சொல்லுங்க, நாங்கள் சாரியை முடிக்கக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது. ம். அது கேட்குறது. ஓகே. லாஸ்ட்டாக அப்பா உங்ககிட்ட என்ன பேசினார் இறக்கிறதுக்கு முன்னால்? அது உங்களை நல்லா பார்த்துப்பேன், நான் கதைக்கு கதையெல்லாம் உங்களுக்கு சரியா சொல்லலை, நான் தப்பாக தான் செய்கிறேன். சரிங்க. உண்மையில் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் மன ரீதியாக உள்ள ரீதியில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கொள்கிற மதுபானங்களாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ட்ரக்ஸுகளாக இருக்கட்டும், இதுகள் தான் வந்து அவங்கள தவறான முடிவுக்கு சில எடுத்துக்கொள்ள விடும். ஸோ வந்து அவர் உண்மையில் அன்றைக்கு இன்னொரு நிலைமையில் இருந்தார், எப்படி அந்த ஒரு முடிவு எடுத்தார்னு சொல்கிறீங்க? 4 மணிக்கு பிறகு எனக்கு அடித்தவர், எனக்கு அம்மாவுக்கும் அடிக்க, அம்மா ரோட்டுக்கு ஓடித்தாவு. நாங்கள் அப்புறம் 4:20 மட்டும் பார்த்துட்டு நின்று ஓட்டு எனக்கு அடி தாங்கி கீழாத காரணத்தை அது ஜன்னலும் கூட உடைஞ்சிருக்குது. அது அப்படியெல்லாம் செய்ய. அப்போ இனி இவரோட இடத்துல இருந்தால் பிரச்சனை கூடன்றதுக்காக தான் நான் வெளியில் வேலிக்குள்ளால பூந்துட்டு பிள்ளைகள் மூண்டையும் கூட்டி எடுத்துட்டு அங்காலே பால் வளவுல போய் நின்றேனா. 4:20 பிறகு தான் போனேன் நான். 4:25 4:30 மட்டும் ரோட்டில் நின்று சத்தம் போட்டு மூங்கில் கம்ப இல்லாமல் எடுத்து அவருக்கு அடிச்சிருக்காரு, எங்களுக்கு அடித்த மாதிரி. அவர் தலையில் அடிச்சிருக்கார். அவருக்கு அவரை அடிப்பார், எங்களுக்கு அடித்த மாதிரி அவர் அடித்து தான் அவர் இது செய்து பிராந்தைக்குள்ள இந்த கவுத்தை அவுட்டுது தான் அவர் தற்கொலை செய்கிறது போயிருக்காரு. 4:35 புறா சின்ன பொடியனரால் பாபு டியூஷனுக்கு வந்தவர் தான் சொன்னார், இப்படி பிரச்சனை, இப்படி ஒரு ஆள்லாம் நான் குந்தி திருந்து தூக்கு போட்டு தெரிக்காருன்னு சொல்லத்தான் சனமெல்லாம் ஓடத்தான் நாங்கள் ஓடணும். 4:35 கண்டுத்தான் கண்டுதான் நான் அழுது கொண்டிருக்கேன். 4:05 ஆக போகுது டைம். வந்த ஒரு ஜிஎஸ் பொடியம் வந்து சொன்னான், இது என்ன கோட்ஸ் கலைஞ்சிருமாக்கா, நீங்கள் ஒரு டைமுக்கு போங்கன்னு சொல்லி நான் இங்கேருந்து நடந்து மணி கொடுக்க ஒரு மட்டும் கத்தி போனேன். ஒரு ஆட்டோக்கார பொடியனாலும் ஒரு தருமை என்ன ஏற்ற இல்லை. அப்படி நான் என் பிள்ளைகளும் கத்தித்தான் போனேன். கத்திப்பேன் மணி கொடுக்க ஒரு தடியில் போய்த்தான் ஏறித்தான் அப்புறம் ஆட்டோவில் போனேன் நாங்கள். அப்போ என்னோட போகிறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் ஒரு தருமை இல்லை. எங்களோட மாமிரம்மாள் ஒரு ஆள் தான் வந்தவன் என்னோட வந்து தான் அங்கே போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்தான் எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்கம்மா நாளைக்கு தான் பொடி அவுக்கலாம்னு சொல்லி. நான் சொன்னேன், என்னோட ஒரு 5 ரூபா காசும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டு மாண்டாடி கத்தி வேலை செய்யத்தான். அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்கம்மா வீட்டை போங்க, நான் வாரம்னு சொல்லி அவங்க 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அது வரைக்குமே வந்து பொடி அவுக்கல, அது மட்டுமே பொடி அவுக்கல, அவுக்காமல் இருந்து அப்புறம் 9:10க்கு ஒரு நாள் வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பொடியை உங்கள்கிட்ட தரலாமம்மா, தரத்தில் பிரச்சனை இல்லை, அவர் அக்காக்கள் வந்து பிரச்சனைப்படுவாங்கன்ற காரணத்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எடுத்தவங்க. அப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து வடிக்கு காசு இல்லைன்னுட்டு உடனே பாட்டு சொன்னேன்னா, இப்படிப்பா பொடி கொண்டு வரது காசு இல்லைன்னுட்டு அங்கே மாறித்தாங்கன்னு சொல்லி நான் உடனே மாறித்தாரமாவலன்ட்டு தான் சொன்னவர். இந்த வார்த்தை சொன்னவர் எனக்கு சொல்லித்தார், நல்லது எனக்கு அவர் சொன்னது. சொல்ல உடனே எங்களோட வேற ஒரு சித்தப்பா அவர் சொன்னார், இல்லைம்மா நான் அந்த இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லித்தான் அவர். அதுக்கப்புறம் பொடியை விட்டு எங்களோட அப்பாவும் சித்தப்பாவும் எங்களோட அத்தாங்காரங்க ஒரு ஆள் தான் பொடியோட போனேன், நான் போகலை. பிள்ளைகளோட என் பிள்ளைகள் மூண்டும் என் புருஷன் பொடி அவுட்டு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளைகள் மூண்டும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தது, தனியாக அழுது கொண்டு என் பிள்ளைகள் மூண்டும் இருந்ததுகள். ஒரு மனுஷனும் இல்லை, முழுதும் ரோட்டில் தான் நின்றதுகள். பிள்ளைகள் வந்து அவங்களோட அப்பா தூங்குறத பார்த்தது இல்லை, அதுகள் காணலை. இல்லை செத்தது பிறகு தான் பிள்ளைகள் கண்டது, நான் கத்திட்டு போனது பிறகு தான். அப்புறத்தை போய் பார்த்தோன்னே பிள்ளைகள் பார்த்தோடனே அதிர்ச்சி ஆயிடுது பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அப்போ பிள்ளைகள் பொடி எனக்கு 41 நாள் இன்றைக்கு 81 நாளைக்கு மஞ்சு தரம் வருத்தம் வந்திருக்கு. இந்த புள்ள இருக்கிற மெலிவை பாருங்க, அப்பா இருக்க இருந்து இருக்குது. இப்போ இந்த புள்ள மெலிஞ்சிருக்கு, மெலிவை சாப்பாடு சாப்பிட்றேன். எப்பயும் அப்பா நாங்கள் இருக்கிறவங்களோட பெரியப்பா ஒரு ஆள் வந்து போனவர், அவர்கிட்ட காலையில் 8 மணிக்கு முதல் வேலைக்கு போக முந்தி சொல்லுவார், நீங்கள் எடுத்து கதைங்க டைமுக்கு நான் வேலைக்கு போகிற டைமில் நான் எடுத்து காய்க்கிறேன், நீங்கள் எடுத்துக்க வீரியக்குள்ள எடுத்தா இந்த புள்ள
ஆம்பளை பிள்ளை இருக்கேன் அப்பா அப்பான்னு சொல்லி தான் கதை செய்தான் அவர். அதுக்கு பிறகு வேலைக்கு வழிவிட்டு போகிறவர் என் புருஷன் அண்ணன் அவர். அவங்க எனக்கு இருக்கிற உதவி மாதிரி எனக்கு ஒரு திறமையும் இல்லை. இப்போ அந்தந்த ஸ்போர்ட் உண்மையில் எப்படி இருக்கும், அதாவது ஒருத்தங்களுக்கு கூட பிறந்தவங்களும் சரி இல்லை நம்மளோட பிள்ளைகளும் சரி கட்டின கணவரும் சரி வேற ஒரு இடத்துல இறந்து உடம்புல கொண்டு வந்தாலே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் உங்கள்ட்ட கண் முன்னுக்கே வந்துட்டு, அதுவும் உங்கள்ட்ட கண் முன்னுக்கு பிள்ளைகள்கிட்ட கண் முன்னுக்கு வந்துட்டு அவர் தூக்கிலிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி சகிச்சு கொள்ள முடியாது? அது ஒரு எங்கள் மனசுக்கு இப்போ எங்கள் கஷ்டம் தான். என் புருஷன் சேர்த்ததால எனக்கு கஷ்டம் தான். என் புருஷன் இருந்தால் 10 ரூபா இல்லை 100 ரூபா காசாவது உழைச்சி கொண்டு இப்போ நான் திடீரெண்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு வருத்தம்னு சொன்னால் போகிறதுக்கு இது இல்லை, செலவுக்கு காசு இல்லை. போகிறவளன்னு சொன்னால் 3 மாதம் முடியாமல் ஒரு தொழில் செய்ய மாட்டேன். கஷ்டப்பட்ட நிலம் நம்மட நிலமண்டத்துக்காக என் பிள்ளைகளை வளர்க்கணும் மண்டத்துக்காக தான் இந்த 3 மாதம் முடிகிறதுக்கு இடையில நான் இந்த வேலை தொடங்கினேன். நம்மளை பார்க்க ஒருத்தரம் இல்லைன்றதுக்காக தான் நான் இந்த வேலை தொடங்கினேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணித்தரோன்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தொழில் செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும் தம்பி. பிறகு மற்றது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இது கோப்பி சாமான் புத்தக பேக்கு சாமான் அப்படி அது உதவி செய்யணும். இப்போ தொழில் சேர்ந்து உங்களால் கண்டினியூ வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ஒன்று சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? கடை தொழில் இது தான் என்ன அரிசி மூட அப்படி எடுத்து வியாபாரம் பண்ணுவேன், உடுப்பு எடுத்து வியாபாரம் பண்ணுவேன். நான் எப்படி மரக்கறி விலங்கு அதுகளை செய்வேன். நான் தொழில் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். கண்ட காய் செய்யலாம், எல்லா தொழிலும் எனக்கு தெரியும். சரி இல்லை, இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட படிப்புக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணி தர வேண்டியிருக்கு? எங்களை படிக்கிறது கொப்பியாக வாங்க கஷ்டம். பள்ளி வேக்கு 2 வருஷமா பிஞ்சை வேக்கு தான் தச்சு கொண்டு போகிறது. இப்போ உங்களோட பேக்கை காட்டுவீங்களா? இப்போ எடுத்துட்டு வாங்கப்பா, பேக் எடுத்துட்டு வாங்கப்பா. அந்த பேக்கு கடை இது சிப்பெல்லாம் அறந்து தெரிஞ்சிட்டு. ஸோ இதுதான் பேக்கு. ஆனால் பிள்ளைகள் வந்து நல்ல கெட்டித்தனமான பிள்ளைகள், நல்லா பேசி நல்லா கதைக்கக்கூடியவங்க. ஒரு கிளாஸில் வந்து மொத்தம் எத்தனை பிள்ளை? 29. 29. அதில் எத்தனை பிள்ளை வருவீங்க? நான் அதில் 10 இல்லை 9. 9 வந்து வருவீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போகணும்னு சொன்னால் என்ன கிளாஸுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க? ஆங்கிலம், சிங்களம், கணிதம், தமிழ் அப்படி. அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சிங்களா? ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு வகுப்புக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா. அங்கே மொத்தம் எத்தனை கிளாஸ் நடக்குது? அப்போ எல்லா கிளாஸும் நடக்குது, எல்லாமே நடக்குது. ரைட், ஓகே. இப்போ வேறு ஹெல்ப், அதாவது உங்கள்கிட்ட அப்பாவோட ரிலேட்டிவ் அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு கூப்பிடும்போதே நீங்கள் போகல? அம்மாக்களை பார்க்கணும், அம்மாக்களுக்கு இது போகிறது கஷ்டம். ரைட். அண்டு நீங்கள் வேறு ஒரு ஆசிரமத்துலேருந்து படிக்க போகலாம் தான், நீ போகாமல் இருக்கிறீங்க? அம்மாவுக்கு போகிறது விருப்பம் இல்லை. கண்டிப்பாக உண்மையில் எந்த பிள்ளைக்கும் வந்துட்டு தாய் அவங்களோட குடும்பத்தை வந்து விட்டு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனாலும் குடும்ப சிச்சுவேஷன் காரணத்தினால தான் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு ஆசிரமத்தில் படிக்கலாம். ஆனால் ஆசிரமம் வந்துட்டு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அங்கே வந்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து நல்லபடியாக வந்து படிப்பிக்க வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஆசிரமங்களால் அங்கே படித்து பிள்ளைகள் வந்து நல்ல இடங்களுக்கு வந்து மாதிரியும் இருக்கிறாங்க நிறைய பேர். ஓகேக்கா, இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து முதற்கட்டமான ஒரு ஹெல்ப், அதை தான் நாங்கள் சொல்லிக்கொள்ளும். பழமையாக எல்லா குடும்பங்களையும் வந்து பார்க்க போகும்போது ஆரம்பகட்டமான உதவி பண்ணும்போது அந்த ஆரம்பகட்டமான ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட கையில் இருக்குது. அண்ட் அது தாண்டி நீங்கள் வைக்கிற ரெக்வெஸ்ட் வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட பார்வைக்கு போகும்போது அவங்களாம் மனம் இறங்கி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் எங்களால் வந்து ஒப்படைக்க முடியும். சரிங்களா? ஸோ முதற்கூட்டின ஒரு ஹெல்ப் வந்து இதில் ஒருத்தருக்கு பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். $37,000. 37,000 வந்திருக்குது. ஸோ அந்த 37,000 வந்து ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பாக வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு மேலே நல்ல பேக் வண்டி கொடுங்க, நல்ல சூரியண்டு வண்டி கொடுங்க. சரிங்களா? படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு நிலம் வந்தாலும் அவங்களோட படிப்பை வந்து கைவிட்டுறாதீங்க. நாளைக்கு உங்களோட குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலவரத்துக்கு வரணுன்ட்டு சொன்னால் அவங்களை படித்து ஒரு இடத்துக்கு வரணும். ஸோ படிப்பை பாருங்கள். அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக மிகுதியை வச்சுக்கொண்டு நீங்கள் துணிகள் எடுத்தோ இல்லைன்னு சொன்னால் அரிசி முடிகள் எதோ எடுத்து வந்து ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு அது எந்தளவுக்கு போதியானதுன்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் வாழ்வாரத்துக்கு அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணால் எப்படியுமே வந்துட்டு 1 லட்சத்தை தாண்டின ஒரு ஹெல்ப் தான் வந்து பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். சாதாரண ஒருத்தவங்களுக்கான ஒரு தையல் மிஷின் எடுத்து கொடுக்குறாண்டா கூட வந்துட்டு 1,30,000 வந்து எங்களுக்கு செலவாகும். அண்ட் அதே மாதிரி கோழி கூட இருக்கட்டும் சொன்னால் அரிசி எடுத்தவங்க வியாபாரம் செய்ய கொடுக்குறதுனால சரி எல்லாமே வந்து 1 லட்சத்துக்கு மேலே தான் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். சொன்னால் அதுதான் அவங்களோட வாழ்வாரத்துக்கு போதிய அளவுக்கான ஒரு உதவியாக வந்து போய் சேரும். இந்த ஒரு 37,000 ரூபா வந்துட்டு இப்போதைக்கு அவங்கள்ட்ட
ஃபேமிலி பிரச்சனைகள் வந்துட்டு ஓரளவுக்கான பார்த்துக்கொள்றதுக்கு தான் முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் ஒப்படைக்கிறது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உண்மையில இந்த 2 பிள்ளைகளும் வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். ஸோ இந்த 2 பிள்ளைகளையும் பொறுப்படுத்து மாதம் இவங்க வந்துட்டு யூனிவர்சிட்டி போகிறது வரைக்கும் சரியில்லைன்னு சொன்னால் ஓலோவல் படித்து ஏலோவல் படிக்கிறதுக்கு வரைக்கும் சரி, யாராச்சும் பொறுப்படுத்து தம்பி உங்களை நான் படிப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்பார போகிறீங்கன்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி உங்களோட வாழ்வாரத்தை மேலே நீங்கள் மேம்படுத்தி கொடுக்க போகிறீங்க. அந்த லொட்டா வந்துட்டு ஒரு ஆர்சி பைக்கோலோ சரியில்லைன்னு சொன்னால் துணிகளை எடுத்து வியாபாரம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு சரி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து டிஸ்பிளே தெரியுங்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது கூட வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூஎஸில் இருக்கிற ஒரு அக்கா தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். 5319 இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்க தான் இந்த ஒரு 37,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அது தாராளமாக அவங்களுக்கு சொல்லலாம். என் கணவர் இறந்த காரணமாக எனக்கு கொஞ்சம் கஷ்ட நிலைமையில் தான் இருந்தேன். நான் என் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காக 37,000 ரூபா காசு அனுப்புனதுக்கு நன்றி அம்மா. என் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு இந்த காசு போதியமே காணாது. அப்படி செலவுகள் கூட வருந்தானே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உதவிகள் செய்யலுமெண்டா செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களை நாங்கள் வந்து ரெக்வெஸ்ட் வச்சுக்கொள்கிறோம். அவங்களோட மேற்கொண்ட படிப்புக்கோ சரி, பிள்ளைகளோட மேற்கொண்ட படிப்புக்கோ சரின்னு சொன்னால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கோ சரி ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணலாம்ன்ட்டு மறுபடியும் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அவனது இன்னும் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.